அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்ம இன்னைக்கு சுலபமாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு முட்டையை வச்சு ரைஸ் பண்ண போகிறோம். அந்த முட்டை சோறு எப்படி செய்யலான்றதை வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம இந்த முட்டை சாதம் செய்கிறதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றி நான் மசாலாலாம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு டக்கு நம்ம வெளியே போயிட்டு இருந்தால் கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும். நான் 1 டேபிள் ஸ்பூனு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எந்த எண்ணெய் வேணால் பரவாயில்ல ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சட்டி காஞ்சதும் ஒரு 2 கிராம்பு, நம்ம கரம் மசாலாவும் போட போகிறோம். 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை நம்ம அதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. வெங்காயம் கொஞ்சம் நம்ம நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் போதும். இந்த அளவுக்கு வதங்கிடும் போது நம்ம மசாலாகளை போட்டுக்குருவோம். இது பிரியாணியாக முட்டை சோறான்றதே தெரியாது, அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு வெறும் சீரகத்தூள் வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டு கரம் மசாலா, நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அதையும் போட்டுக்குருவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குருவோம். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாயை அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். இது கலர் தான். நம்ம இந்த கலருக்காக அது கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு அப்பப்போ சமையலுக்கு தேவைன்னா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டு வதக்கி எண்ணெய் நிற்கிற மாதிரி இந்த மாதிரி வதக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எடுத்து வச்சா சூப்பராக இருக்கும். வாசனை நல்லா இருக்குது. நல்லா வதக்கும் போதே வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிடுவோம். வதக்கும் போதே சூப்பராக இருக்குது, வாசனை நல்லா அருமையாக இருக்குது. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் மிளகாய்ங்கெல்லாம் பேஸ்ட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் காரமே தனியாக அந்த மிளகாயை சாப்பிட்ணுன்னா பரவாயில்ல, வெறும் மிளகாத்தூளே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி, ஒரு பெரிய தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம அதை கூட சேர்த்துக்குவோம். புதினா தழை, கொத்தமல்லி தழையெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு, அதெல்லாம் முட்டை சோறுக்கு தேவையில்லை. நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன், அதனால் கொஞ்சமாக அந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம போட்டுக்குருவோம். பத்தலைன்னா போட்டுக்கலாம் நம்ம. இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் சமைச்சிடலாம். நம்ம இதை பேச்சுலர்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு, பிள்ளைங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு முட்டை சாதம் தான் இது. ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கியாச்சு. இதை அப்படியே ஒரு ஓரம் தள்ளிடலாம். இது ஒரு ஓரம் தள்ளிட்டு நம்ம இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நடுவில் ஊற்றிக்கிடலாம். அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நான் முட்டை 2 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். உடச்சி செக் பண்ணிட்டு ஊற்றிக்கிறோம். நம்ம இந்த முட்டையை அப்படியே ஊற்றி விட்டுலாம் நடுவில். இப்போ நான் ஒரு பிளேட் ரைஸ் போட போகிறேன், அதனால் 2 முட்டை போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன்னா நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்குருவோம். மிளகுத்தூள் சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஏன்னா வெறும் முட்டையை சாப்பிட்டா நல்லா இருக்காது. அது சும்மா ஒரு பிஞ்ச் இப்படி உப்பு எடுத்து அந்த உப்பையும் நம்ம நல்லா தடவி நல்லா அப்படி தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு கிண்ட வேணாம், நம்ம அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அது நம்மளுக்கு பீஸாக கிடைக்கும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்படி கிளறி விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம இப்படி திருப்பி விட்டுக்கலாம். அந்த பக்கம் வெந்துருச்சு, இப்போ இந்த பக்கமும் வேகட்டும். மசாலா மேலே ஊற்றிட்டாக்கா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா முட்டை நல்லா நடுவில் முட்டை வரும்போது நல்லாயிருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ நம்ம இந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துடலாம். வாசனை சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு வாசனை. இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா வெந்தாச்சு. நல்லா தக்காளி முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். போதும். நான் ஒரு பிளேட்டு சாப்பாடு ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த சாப்பாடை நம்ம அது கூட சேர்த்துருவோம். லஞ்ச் பாக்கெலாம் கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் முட்டை நிறைய சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். நான் ஒரு பிளேட் ரைஸுக்கு தான் அந்த முட்டை சேர்த்துருக்கேன். லஞ்ச் பேக்கெலாம் கொடுத்து அமிச்சிங்கன்னா பசங்க மிச்சம் கொண்டு வரவே மாட்டாங்க. பாக்ஸ் ஃபுல்லாக காலியாயிரும். சாப்பிடாத பசங்க கூட இதுக்கு தொட்டுக்கிற எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சோன்னு கொத்தமல்லி தலையில் மட்டும் நம்ம சேர்த்துக்குருவோம். போதும், சூப்பராக இருக்கும். இதுக்கு புதினாலாம் எதுவும் தேவை கிடையாது. அவ்வளோதான், நம்மளுடைய முட்டை சாதம் ரெடி. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து சாதத்தில் உப்பு போட்டதுனால மறுபடியும் நான் உப்பு போடலை. சூப்பரான ஒரு சுவையான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முட்டை சோறா பிரியாணியான்னு கேட்பாங்க பசங்க. அந்தளவுக்கு ஒரு வாசனை சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.